செல்வந்தராவது உங்களது பிறப்புரிமை. நீங்கள் செல்வந்தராவது உங்களது அடிப்படை உரிமை. நீங்கள் செழிப்பாக வாழ்வதற்கும் மகிழ்ச்சியாக ஒளிமயமாக சுதந்திரமாக இருப்பதற்குமே இப்பூமியில் அவதரித்துள்ளீர்கள். எனவே ஒரு முழுமையான மகிழ்ச்சியான செழிப்பான வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவையான பணம் அனைத்தும் உங்களிடம் இருக்க வேண்டும். நீங்கள் ஆன்மீக ரீதியாக மன ரீதியாக பௌதீக ரீதியாக வளர்வதற்கும் விரிவடைவதற்கும் வெளிப்படுவதற்கும் இங்கு வந்துள்ளீர்கள். நீங்கள் உங்களுடைய அனைத்து ஆற்றல்களிலும் வளர்ச்சியுற்று உங்களை முழுமையாக வெளிப்படுத்திக் கொள்வதற்கான மாற்ற முடியாத உரிமை உங்களுக்கு உள்ளது. நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களை அழகும் ஆடம்பரமும் சூழ்ந்திருக்க செய்வதற்கான திறன் உங்களிடம் இருப்பது அதன் ஒரு முக்கிய அம்சம். உங்கள் ஆழ்மனதின் செல்வங்களை உங்களால் அனுபவிக்க முடியும் என்ற நிலை இருக்கும்போது நீங்கள் ஏன் வெறுமனே வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருப்பதில் திருப்திப்பட்டு கொள்கிறீர்கள்? இந்த அத்தியாயத்தில் நீங்கள் பணத்துடனான நட்புறவை எப்படி வளர்த்து கொள்வது என்பதை பற்றி கற்பீர்கள். அதன் பிறகு உங்களுக்கு தேவையான அனைத்தும் அதற்கு மேலாகவும் எப்போதும் உங்களிடம் இருக்கும். பணக்காரனாவது குறித்த உங்கள் விருப்பம் பற்றிய சந்தேகத்தை யாரும் உங்களுக்கு ஏற்படுத்தவோ அல்லது உங்களை வெட்கி தலைகுனிய வைக்கவோ அனுமதிக்காதீர்கள். அதன் ஆழ்நிலையில் பார்த்தால் அது ஒரு முழுமையான அதிக மகிழ்ச்சியான மிக அற்புதமான வாழ்க்கைக்கான ஆழ்ந்த விருப்பம். இது ஒரு பிரபஞ்ச தூண்டுதல். இது நல்லது மட்டுமல்ல, சாலச் சிறந்ததும் கூட. பணம் ஒரு குறியீடு மாத்திரமே. பணம் என்பது பரிமாற்றத்திற்கான ஒரு குறியீடு. உங்களை பொறுத்தவரை இது பற்றாக்குறையிலிருந்து கிடைக்கும் விடுதலைக்கான குறியீடு மட்டுமல்ல, அழகு, மெருகேற்றம், செழிப்பு மற்றும் ஆடம்பரம் ஆகியவற்றிற்கான குறியீடும் கூட. இது நாட்டின் பொருளாதார ஆரோக்கியத்திற்கான குறியீடும் கூட. உங்கள் உடலில் இரத்தம் தடையில்லாமல் ஓடிக்கொண்டிருந்தால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் என்று பொருள். உங்கள் வாழ்வில் பணம் தடையில்லாமல் வலம் வந்து கொண்டிருந்தால் நீங்கள் பொருளாதார ரீதியாக ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். மக்கள் எப்போது பணத்தை பதுக்க துவங்கி பயம் நிறைந்தவர்களாக மாறுகிறார்களோ அப்போது அவர்கள் பொருளாதார ரீதியாக நோயுற்று விடுகிறார்கள். பல நூற்றாண்டுகளாக ஒரு குறியீடு என்ற முறையில் பணம் பல வடிவங்களை எடுத்து வந்துள்ளது. கிட்டத்தட்ட உங்களால் நினைத்து பார்க்கக்கூடிய அனைத்தும் ஏதோ ஒரு நேரத்தில் வரலாற்றில் ஏதோ ஒரு இடத்தில் பணமாக பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளன. தங்கமும் வெள்ளியும் நிச்சயமாக செல்வத்திற்கான வடிவங்கள்தான். ஆனால் உப்பு, மணிகள், மலிவான இன்னும் பல வகை பொருட்களும் கூட பணமாக செயல்பட்டு வந்துள்ளன. பண்டைய காலங்களில் மக்களின் சொத்து பெரும்பாலும் அவர்களுக்கு சொந்தமாக இருந்த செம்மறி ஆடுகள் மற்றும் எருதுகளின் எண்ணிக்கையால் தீர்மானிக்கப்பட்டது. நாம் இப்போது நாணயத்தையும் பிற நிதி சாதனங்களையும் பயன்படுத்துகிறோம். இதற்கான ஒரு காரணம் வெளிப்படையானது. நீங்கள் செலுத்த வேண்டிய கட்டணத் தொகையை பல செம்மறி ஆடுகளை உங்களோடு இழுத்துச் செல்வதை விட ஒரு காசோலையை எழுதுவது மிகவும் வசதி என்பதுதான் அது. செல்வத்தை அடைவதற்கான ராஜவீதியில் நடைபோடுவது எப்படி? உங்கள் ஆழ்மனதின் சக்திகளை புரிந்து கொண்டவுடன் ஆன்மீக செல்வம், மனச்செல்வம், பொருளாதார செல்வம் போன்ற அனைத்து வகையான செல்வங்களுக்கும் இட்டு செல்லும் ராஜ வீதிக்கான வரைபடம் உங்கள் கைக்கெட்டும் தூரத்தில் வந்துவிடும். மனதின் விதிகளை கற்றுக்கொண்டவர்கள் தங்களுக்கு இனி எவ்வித குறையும் இருக்கப் போவதில்லை என்று உறுதியாக அறிந்திருக்கின்றனர். அவ்வாறே நம்புகின்றனர். நிதி நெருக்கடிகள், பங்குச்சந்தை ஏற்ற இறக்கங்கள், பொருளாதார பின்னடைவுகள், வேலை நிறுத்தங்கள், விண்ணை தொடும் விலைவாசி உயர்வு அல்லது போர்க்காலங்களில் கூட அவர்களிடம் எல்லாம் நிறைந்திருக்கும். இதற்கு காரணம் அவர்கள் செல்வம் குறித்த எண்ணத்தை தங்கள் ஆழ்மனதிற்கு தெரிவித்திருந்ததுதான். இதன் விளைவாக அவர்கள் எங்கு இருந்தாலும் அது அவர்களிடம் செல்வத்தை கொண்டு வந்து சேர்த்துவிடும். பணம் தங்கு தடையின்றி எப்போதும் தங்கள் வாழ்வில் சுற்றி கொண்டிருக்கிறது என்றும் எப்போதும் தேவைக்கு அதிகமாகவே தங்களிடம் உள்ளது என்றும் அவர்கள் தங்கள் மனதில் தங்களை தாங்களே நம்ப வைத்திருந்தனர். அவர்கள் நிர்ணயித்தபடியே நடக்கின்றது. நாளையே ஏதேனும் பொருளாதார சரிவு ஏற்பட்டு எல்லாவற்றையும் இழந்து அவர்கள் ஒன்றுமில்லாமல் நின்றால் கூட அவர்கள் வெகு விரைவில் செல்வத்தை மீண்டும் கவர்ந்தெழுப்பார்கள். இந்நெருக்கடியில் இருந்து சுமூகமாக வெளிவந்து விடுவார்கள். அவர்கள் இச்சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமாக கூட பயன்படுத்தி கொள்ளக்கூடும். உங்களிடம் அதிகமான பணம் இல்லாததற்கு காரணம். நீங்கள் இந்த அத்தியாயத்தை படித்து கொண்டிருக்கையில் இவ்வாறு யோசித்து கொண்டிருக்கக்கூடும்.
நான் இப்போது சம்பாதித்து கொண்டிருப்பதை விட இன்னும் அதிகமாக சம்பாதிப்பதற்கு தகுதியானவன். என் கருத்துப்படி இது பெரும்பாலான மக்களின் விஷயத்தில் உண்மை. அவர்கள் உண்மையிலேயே அதிக செல்வத்தை பெற தகுதியானவர்கள்தான். ஆனால் பெரும்பாலும் அவர்களிடம் அதை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதில்லை. அவர்களிடம் அதிகமான பணம் இல்லாதிருப்பதற்கான மிக முக்கிய காரணங்களில் ஒன்று, அவர்கள் அதை இரகசியமாகவோ வெளிப்படையாகவோ பழிக்கின்றனர். அவர்கள் பணத்தை சுட்டிக்காட்டும் போது கரை படிந்த பணம் என்று குறிப்பிடுகின்றனர். அவர்கள் தங்கள் குழந்தைகளிடத்திலும் நண்பர்களிடத்திலும் பணம்தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணம் என்று கூறுகின்றனர். இதோடு சேர்த்து ஏழ்மையில் ஏதோ ஒரு போற்றத்தக்க பண்பு உள்ளது என்று ஆழ்மனதின் எங்கோ ஒரு மூலையில் ஒரு உணர்வை அவர்கள் கொண்டிருப்பதுதான் அவர்கள் செழிப்படையாததற்கான இன்னொரு காரணம். இந்த ஆழ்மன அமைப்பு நம் குழந்தை பருவத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டவற்றால் இருக்கலாம், அல்லது சமய நூல்களை தவறாக புரிந்து கொண்டதால் இருக்கலாம். பணமும் ஒரு நடுநிலையான வாழ்க்கையும். ஒரு சமயம் ஒருவர் என்னிடம் வந்து, நான் பணமின்றி நொடிந்து போயிருக்கின்றேன், ஆனால் அது பரவாயில்லை, நான் பணத்தை விரும்பவில்லை, பணம்தான் அத்தனை அழிவிற்கும் காரணம் என்று கூறினார். இத்தகைய கூற்றுகள் குழப்பமான நரம்பு கோளாறுகளையுடைய மனதின் சிந்தனையை குறிக்கின்றன. பணத்தின் மீதான காதல் மற்ற எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விடுமானால் அது நீங்கள் நடுநிலையற்றவராக மாற காரணமாகிவிடும். நீங்கள் உங்களுடைய சக்தியையோ அல்லது அதிகாரத்தையோ புத்திசாலித்தனமாக உபயோகிப்பதற்காக இங்கு படைக்கப்பட்டுள்ளீர்கள். சிலரிடம் அதிகார வெறி இருக்கும், சிலரிடம் பண வெறி இருக்கும். உங்கள் மனம் பணத்தின் மீது மட்டும் குறியாக இருந்து, நீங்கள் எனக்கு தேவை பணம் மட்டும்தான், நான் என் கவனம் முழுவதையும் பணத்தை குவிப்பதில் செலுத்தப் போகிறேன், வேறு எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை என்று கூறுவீர்களே ஆனால் உங்களால் பணத்தை அடையவும் முடியும், சொத்துக்களை குவிக்கவும் முடியும். ஆனால் அதற்கு ஒரு விலையை கொடுத்தாக வேண்டியிருக்கும். நீங்கள் இங்கு இருப்பது ஒரு சமநிலையான வாழ்க்கை வாழ்வதற்கு என்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். மன அமைதி, இணக்கம், அன்பு, மகிழ்ச்சி மற்றும் பரிபூரண ஆரோக்கியம் ஆகியவை குறித்த உங்களுடைய தாகத்தையும் நீங்கள் போக்கியாக வேண்டும். பணம் மட்டுமே உங்கள் குறி என்றால் நீங்கள் தவறானதை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் என்றுதான் கொள்ள வேண்டும். அது மட்டும்தான் உங்களுக்கு வேண்டியது என்று நீங்கள் நினைத்து அதை குவித்து முடித்த பிறகு உங்களுக்கு தேவை பணம் மட்டுமல்ல என்பதை கண்டு கொள்வீர்கள். மரண படுக்கையிலுள்ள எவரும் தாங்கள் பணம் சம்பாதிப்பதில் இன்னும் அதிக நேரத்தை செலவிட்டிருந்திருக்கலாம் என்று விரும்புவதில்லை. நீங்கள் மறைந்திருக்கும் உங்கள் திறமைகளின் உண்மையான வெளிப்பாட்டையும் வாழ்வில் உங்களுடைய உண்மையான இடத்தையும் மற்றவர்களுடைய நலனுக்கும் வெற்றிக்கும் பங்களிப்பதில் உள்ள திருப்தியையும் மகிழ்ச்சியையும் கூட விரும்புகிறீர்கள். உங்கள் ஆழ்மனதின் விதிகளை கற்பதன் மூலம் நீங்கள் விரும்பினால் லட்சக்கணக்கிலும் கோடிக்கணக்கிலும் டாலர்களை குவிக்கலாம். கூடவே மன அமைதி, இணக்கம், பரிபூரண ஆரோக்கியம் மற்றும் கச்சிதமான வெளிப்பாடு ஆகியவையும் கைவர பெறலாம். ஏழ்மை என்பது ஒரு மனநோய். ஏழ்மை ஒரு கொண்டாடத்தக்க பண்பு அல்ல. பிற மனநோய்களைப் போல இதுவும் ஒரு நோய். நீங்கள் உடலளவில் நோய்வாய்ப்பட்டிருந்தால் உங்களிடம் ஏதோ பிரச்சனை உள்ளது என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். தேவையான உதவியை நாடி உடனடியாக அதை குணப்படுத்த முயற்சி எடுப்பீர்கள். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் போதுமான பணம் புழங்கவில்லை என்றால் உங்களிடம் அடிப்படையில் ஏதோ ஒரு பிரச்சனை உள்ளது என்றுதான் அர்த்தம். உங்களுக்குள் இருக்கும் வாழ்க்கை கோட்பாட்டின் தூண்டுதல் வளர்ச்சியையும் விரிவாக்கத்தையும் அபரிதமான வாழ்க்கையையும் நோக்கியே இருக்கும். மிக மோசமான ஓரிடத்தில் வசிப்பதற்கும் கந்தலான ஆடையில் உலா வருவதற்கும் பட்டினி கிடப்பதற்கும் நீங்கள் இங்கு வரவில்லை. நீங்கள் மகிழ்ச்சியாக, செழிப்பாக, வெற்றிகரமாக இருக்க வேண்டும். ஏன் பணத்தை பற்றி ஒருபோதும் பழித்து பேசக்கூடாது? நீங்கள் பணத்தை பற்றி கொண்டுள்ள இயற்கைக்கு புறம்பான மூட நம்பிக்கைகள் அனைத்தையும் களைந்து உங்கள் மனதை சுத்தப்படுத்துங்கள். பணம் தீயது அல்லது கெட்டது என்று ஒருபோதும் கருதாதீர்கள். அவ்வாறு செய்தால் அது இயற்கை முளைத்து உங்களிடம் இருந்து பறந்து செல்ல நீங்களே காரணமாகி விடுவீர்கள். நீங்கள் எதை கண்டிக்கிறீர்களோ அதை இழப்பீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் பழிப்பதை கவர்ந்திழுக்க முடியாது. பணம் குறித்த சரியான மனப்போக்கை வளர்ப்பது எப்படி? உங்கள் அனுபவத்தில் பணத்தை பெருக்குவதற்கு நீங்கள் உபயோகிக்கக்கூடிய ஒரு எளிய உத்தி இதோ. கீழ்காணும் வாசகங்களை ஒரு நாளைக்கு பல தடவைகள் கூறி வாருங்கள். நான் பணத்தை விரும்புகிறேன்.
நான் அதை புத்திசாலித்தனமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் விவேகத்துடனும் பயன்படுத்துகிறேன். பணம் என் வாழ்க்கையில் தொடர்ந்து எப்போதும் புழங்கிக் கொண்டிருக்கிறது. நான் அதை மகிழ்ச்சியுடன் விடுவிக்கிறேன். அது அற்புதமான வழியில் பல மடங்காக என்னிடம் திரும்பி வருகிறது. பணம் நல்லது, மிகவும் நல்லது. பணம் காட்டாற்று வெள்ளமாய் என்னை நோக்கி அபரிதமாக பாய்ந்து வருகிறது. நான் அதை நல்லவற்றிற்கு மட்டுமே பயன்படுத்துகிறேன். நான் என்னிடம் உள்ள நல்லவற்றுக்கும் என் மனதின் சொத்துக்களுக்கும் நன்றியுடையவராக இருக்கிறேன். அறிவியல் பூர்வமாக சிந்திக்கும் ஒருவரின் பணம் குறித்த பார்வை. ஒருவேளை நீங்கள் நிலத்திற்கு அடியில் செழிப்பான ஒரு தங்கம், வெள்ளி, ஈயம், செம்பு அல்லது இரும்பு போன்ற ஏதாவது ஒரு உலோகத்தின் சுரங்கத்தை கண்டறிந்துள்ளதாக வைத்துக்கொள்வோம். இப்பொருட்கள் அனைத்தும் கெட்டவை என்று நீங்கள் அறிவிப்பீர்களா? நிச்சயமாக இல்லை. எல்லா தீயவைகளும் மனித குலத்தின் இருள் சூழ்ந்த புரிதலிலிருந்தும் அறியாமையிலிருந்தும் வாழ்வை பற்றி அவர்கள் கொண்டிருக்கும் தவறான கருத்துகளிலிருந்தும் ஆழ்மனதின் துஷ்பிரயோகத்திலிருந்தும் வருகின்றன. பணம் ஒரு குறியீடு மட்டும்தான் என்பதால் நாம் ஈயத்தையும் தகரத்தையும் அல்லது வேறு ஏதேனும் ஒரு உலோகத்தையும் பரிமாற்றத்திற்கான ஊடகமாக எளிதில் பயன்படுத்த முடியும். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வெளியிடப்பட்டிருந்த அமெரிக்க 10 சென்ட் மற்றும் $1 நாணயங்கள் வெள்ளியாலானவை. சில நேரங்களில் அவை 10 சென்ட்டுகள் அல்லது 25 சென்ட்டுகள் மதிப்புள்ள வெள்ளியை கொண்டிருந்தன. பின்னர் அந்த அரசாங்கம் நாணயங்களை மலிவான உலோகங்களை கொண்டு உருவாக்க துவங்கியது. ஆனால் $1 உருவாக்க பயன்படுத்தப்பட்ட உலோகத்தின் மதிப்பு மிக குறைவாக இருந்த போதிலும் கூட அதன் நாணய மதிப்பு $1 இருந்தது. ஓர் உலோகத்திற்கும் மற்றொரு உலோகத்திற்கும் இடையேயான ஒரே வேறுபாடு அவற்றின் அணுக்களில் உள்ள சிறு அடிப்படை துகள்களின் வகை மற்றும் எண்ணிக்கைதான் என்று இயற்பியலாளர் கூறுவார். ஒரு உலோகத்தில் உள்ள அணுக்களை கூட்டவோ கழிக்கவோ செய்வதன் மூலம் அதை வேறு ஒரு உலோகமாக மாற்றிவிட முடியும். மலிவான உலோகங்களிலிருந்து தங்கத்தை உருவாக்குவது குறித்த ரசவாதிகளின் புராதன கனவு இப்போது நம் கைக்கெட்டும் தூரத்தில் உள்ளது. ஆனால் தங்கம் ஒன்றும் ஈயத்தை விட உயர்ந்ததோ தாழ்ந்ததோ அல்ல. அவை இரண்டும் வெவ்வேறு பண்புகளை கொண்ட வெவ்வேறு பருப்பொருட்கள், அவ்வளவுதான். நீண்ட காலமாக ஈயத்தை விட தங்கம் விலை உயர்ந்ததாக கருதப்பட்டு மக்களால் விரும்பப்பட்டு வந்ததுதான் தங்கத்திற்கு இருக்கும் அதிக மதிப்பிற்கு காரணம். உங்களுக்கு தேவையான பணத்தை கவர்ந்தெழுப்பது எப்படி? பல வருடங்களுக்கு முன்பு நான் ஆஸ்திரேலியாவில் ஓர் இளைஞனை சந்தித்தேன். மருத்துவராவதுதான் தனக்கு மிகவும் விருப்பமான கனவு என்று அவன் என்னிடம் கூறினான். அவன் அறிவியல் வகுப்புகளுக்கு சென்று கொண்டிருந்தான். அதில் மிகவும் சிறந்து விளங்கினான். ஆனால் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து படிக்கும் அளவுக்கு பணவசதி ஏதும் அவனுக்கு இல்லை. அவன் பெற்றோர்கள் உயிருடன் இல்லை. தன் பண தேவைகளை சமாளிப்பதற்கு அவன் தன் உள்ளூர் மருத்துவமனை மருத்துவர்களின் அலுவலகங்களை சுத்தப்படுத்தினான். மண்ணில் நடப்பட்ட ஒரு விதை தான் முறையாக செழித்து வளர்வதற்கு தேவையான அனைத்தையும் தானாகவே கவர்ந்திழுக்கும் என்று நான் அவனுக்கு விளக்கினேன். அவன் செய்ய வேண்டியிருந்ததெல்லாம் அவ்விதையிடமிருந்து பாடம் கற்றுக்கொண்டு தேவையான எண்ணத்தை தன் ஆழ்மனதில் விதைப்பது தான் என்று கூறினேன். இவ்விளைஞன் ஒவ்வொரு இரவும் தான் தூங்கச் செல்வதற்கு முன் பெரிதாகவும் தடித்த எழுத்துகளாலும் எழுதப்பட்டிருந்த தன் பெயரை தாங்கிய ஒரு மருத்துவ சான்றிதழை மனக்காட்சியாக படைத்தான். அவன் அச்சான்றிதழின் கூர்மையான விளக்கமான பிம்பத்தை எளிதாக உருவாக்கினான். அந்த மருத்துவர்களின் அறைச்சுவர்களை அலங்கரித்து கொண்டிருந்த மருத்துவ சான்றிதழ்களை தூசி தட்டி அவற்றிற்கு மெருகூட்டுவது அவனது தினசரி வேலையாக இருந்ததால் அவனுக்கு இது சுலபமாக கைகூடியது. அவன் இந்த மனக்காட்சி படைப்பு உத்தியை ஒவ்வொரு இரவும் தொடர்ந்து 4 மாதங்கள் உறுதியுடனும் செய்து வந்தான். பின்னர் அவன் வேலை செய்து வந்த மருத்துவமனையில் இருந்த மருத்துவர் ஒருவர் அவனுக்கு ஒரு மருத்துவ உதவியாளராக சேர விருப்பமா என்று கேட்டார். அவன் ஒரு பயிற்சி திட்டத்தில் சேர்ந்து பயில அவர் பண உதவி செய்தார். அங்கு அவன் பல வகையான மருத்துவ திறமைகளை கற்றான். அதற்கு பின் அம்மருத்துவர் அவனை தன் உதவியாளராக வேலையில் அமர்த்தினார். அந்த இளைஞனுடைய புத்திசாலித்தனத்தாலும் உறுதியாலும் கவரப்பட்ட அம்மருத்துவர் பின்னாளில் அவன் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து பயில உதவினார். இன்று இந்த இளைஞன் கனடாவில் உள்ள மாண்ட்ரியஸ் நகரில் ஒரு பிரபலமான மருத்துவர். இந்த இளைஞனின் வெற்றிக்கு காரணம் அவன் ஈர்ப்பு விதியை கற்றிருந்ததுதான்.
அதோடு தன் ஆழ்மனதை சரியான வழியில் உபயோகிப்பது எப்படி என்பதையும் அவன் அறிந்திருந்தான். இது ஒரு பழம்பெரும் கோட்பாட்டின் பயன்பாட்டை உள்ளடக்கி இருந்தது. முடிவை தெளிவாக பார்க்க முடிந்ததால் அம்முடிவை நிஜமாக்கும் வழிகளை நீ உறுதிப்படுத்தியுள்ளாய். இக்கதையில் குறிப்பிடப்பட்டுள்ள முடிவு மருத்துவராவது. தான் ஒரு மருத்துவர்தான் என்று உறுதியாக கற்பனை செய்து அவன் அதை உணர்வு பூர்வமாக உள்வாங்கிக் கொள்ளவும் செய்தான். அவன் அந்த எண்ணத்தோடு வாழ்ந்தான். அந்த எண்ணத்தை பேணி பராமரித்து அதற்கு ஊட்டமளித்து அதை மனதார விரும்பினான். இறுதியில் அவனுடைய மனக்காட்சி படைப்பின் மூலமாக அந்த எண்ணம் அவனது ஆழ் மனதினுள் ஊடுருவியது. அது திட நம்பிக்கையாக மாறியது. அந்த நம்பிக்கை அவனது கனவு நிறைவேற தேவையான அனைத்தையும் அவனை நோக்கி கவர்ந்திழுத்தது. சிலருக்கு ஊதிய உறைவு கிடைக்காதது ஏன்? நீங்கள் ஒரு பெரிய நிறுவனத்தில் பணியாற்றுவதாக வைத்துக்கொள்வோம். உங்களுக்கு குறைவான ஊதியம் வழங்கப்பட்டு வருவதாக நீங்கள் நம்புகிறீர்கள். உங்கள் மேலதிகாரியால் நீங்கள் போற்றப்படவில்லை என்ற உண்மை குறித்து கோபப்படுகிறீர்கள். நீங்கள் அதிக பணத்திற்கும் சிறந்த அங்கீகாரத்திற்கும் தகுதியுடையவர் என்று உங்கள் உறுதியான நம்பிக்கையை பற்றி தொடர்ந்து யோசித்து கொண்டிருக்கிறீர்கள். மனதளவில் உங்கள் மேலதிகாரியுடன் நீங்கள் எதிர்ப்பை உருவாக்கி வைத்திருப்பதால் உங்கள் ஆழ்மனதில் அந்த நிறுவனத்திற்கும் உங்களுக்கும் இடையேயான உறவுகளை நீங்கள் துண்டித்து விடுகிறீர்கள். அது தொடர் நிகழ்ச்சிகளை துவக்கி வைக்கிறது. பிறகு ஒரு நாள் உங்கள் மேலதிகாரி உங்களிடம் நாங்கள் உங்களை பணியிலிருந்து நீக்க வேண்டியுள்ளது என்று கூறுகிறார். ஒரு விதத்தில் பார்த்தால் நீங்கள் ஏற்கனவே உங்களை பணி நீக்கம் செய்துவிட்டீர்கள். உங்களுடைய சொந்த எதிர்மறையான மனநிலை உங்கள் மேலதிகாரியின் மூலம் உறுதி செய்யப்பட்டது. இது காரணமும் அதன் விளைவும் என்ற விதிக்கு ஓர் எடுத்துக்காட்டு. காரணம் உங்களது எண்ணம், விளைவு உங்கள் ஆழ்மனதின் செயல்விடை. செல்வத்தின் பாதையில் குறுக்கிடும் தடைகளும் முட்டுக்கட்டைகளும். நீங்கள் அவ்வப்போது யாரேனும் இவ்வாறு கூற கேட்டிருக்கலாம். ஏராளமான பணம் சம்பாதிக்கும் எல்லோரும் ஏதாவது ஒரு வழியில் ஏமாற்று பேர் வழியாகத்தான் இருக்க முடியும். வழக்கமாக இப்படி பேசும் சிந்திக்கும் ஒருவர் பொருளாதார நோயால் துன்புற்று கொண்டிருப்பார். ஒருவேளை அவர் தன்னுடைய முன்னாள் நண்பர்களின் அதிகமான வெற்றிகளையும் அவர்களின் இப்போதுள்ள சிறந்த வளங்களையும் பார்த்து பொறாமையும் மனக்கசப்பும் கொண்டிருக்கலாம். அப்படி இருக்குமானால் இவர் தன் கஷ்டங்களை தானே உருவாக்கி கொள்கிறார். அந்த நண்பர்களை பற்றிய எதிர்மறையான எண்ணங்களை ஊக்குவிப்பதும் அவர்களுடைய செல்வத்தை பழிப்பதும் செழிப்பும் செல்வமும் உங்களை விட்டு பறந்து செல்வதற்கான காரணங்களாகிவிடும். உங்களை பழிக்கும் ஒருவரோடு உங்களால் இருக்க முடியுமா? நிச்சயமாக இல்லை. அதுபோலத்தான் செல்வமும். இவர் தான் வேண்டி பிரார்த்திக்கும் ஒன்றை தானே துரத்தி விடுகிறார். இவர் இரு வழிகளில் பிரார்த்திக்கிறார். ஒரு பக்கம் செல்வம் இப்போது என்னை நோக்கி பாய்ந்து வர விரும்புகிறேன் என்று கூறுகிறார். ஆனால் அடுத்த மூச்சில் அந்த ஆளின் செல்வம் கரைபடிந்தது, தீயது என்று கூறுகிறார். இந்த முரண்பாடு ஏழ்மைக்கும் துயரத்திற்குமான பாதைக்குத்தான் இட்டுச் செல்லும். மற்றவருடைய செல்வத்தில் மகிழ்ச்சி காண்பதில் எப்போதும் சிறப்பு கவனம் செலுத்துங்கள். உங்கள் முதலீடுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். முதலீடுகள் குறித்த வழிகாட்டுதலை நாடுகிறீர்களோ அல்லது உங்கள் பங்குகள் மற்றும் பத்திரங்களை பற்றி கவலை கொண்டுள்ளீர்களோ, முடிவிலா சக்தி என் அனைத்து பொருளாதார பரிமாற்றங்களையும் கட்டுப்படுத்தி கண்காணிக்கிறது. நான் செய்யும் அனைத்தும் விருத்தியாகும் என்று அமைதியாக கூறி வாருங்கள். நீங்கள் முழு விசுவாசத்துடனும் திடமான நம்பிக்கையுடனும் அடிக்கடி இதை செய்து வந்தால் அறிவார்ந்த முதலீடுகள் செய்வதற்கு நீங்கள் வழிகாட்டப்படுவீர்கள். மேலும் நீங்கள் நஷ்டத்திலிருந்து பாதுகாக்கப்படுவீர்கள். ஏனெனில் ஏதேனும் நஷ்டம் ஏற்பட போவதற்கு முன்பாகவே நீங்கள் ஆபத்தான பங்குகளையும் பத்திரங்களையும் விற்பதற்காக தூண்டப்படுவீர்கள். ஒன்றை பெறுவதற்கு ஒன்றை தர வேண்டும். பெரிய கடைகளில் வாடிக்கையாளர்கள் திருடுவதை தடுக்க நிர்வாகம் பாதுகாவலர்களை வேலைக்கு அமர்த்துகிறது. ஒவ்வொரு நாளும் அவர்கள் காசு கொடுக்காமல் பொருட்களை திருடிச் செல்ல முயற்சிக்கும் பலரை பிடிக்கின்றனர். இப்படிப்பட்ட திருட்டு காரியங்களை செய்பவர்கள் பற்றாக்குறையும் தட்டுப்பாடுகளும் நிறைந்த மனச்சூழலில் வசிக்கின்றனர். அவர்கள் மற்றவர்களிடமிருந்து திருடும் முயற்சியில் தங்களது அமைதி, இணக்கம், விசுவாசம், நேர்மை, நாணயம், நல்லெண்ணம், தன்னம்பிக்கை ஆகியவற்றை தங்களிடமிருந்து தாங்களே திருடிக் கொண்டிருக்கின்றனர். மேலும் தங்கள் ஆழ்மனதிற்கு அவர்கள் அனுப்பும் செய்திகள் அவர்களிடத்தே நன்னடத்தை இழப்பு, கௌரவமின்மை, சமூக அந்தஸ்து இல்லாமை, மன அமைதி இழப்பு போன்றவற்றை கவர்ந்திழுக்கும்.
இவர்கள் தங்கள் மனங்கள் எவ்வாறு வேலை செய்கின்றன என்பதை புரிந்து கொள்ளவில்லை. செல்வத்தின் மூலத்தில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. தங்கள் ஆழ்மனதின் சக்திகளை மனதார வேண்டி தங்களின் உண்மையான வெளிப்பாட்டிற்கு வழிகாட்ட அழைத்தால் அவர்களுக்கு வேலையும் செழிப்பும் கிடைக்கும். பின் நேர்மை, நாணயம், விடாமுயற்சி ஆகியவற்றால் அவர்கள் தங்களுக்கும் சமூகத்திற்கும் சிறந்த நன்மைகளை விளைவிப்பார்கள். செல்வத்தின் நிரந்தர வரவு. உங்கள் சுதந்திரத்திற்கும் வசதிக்கும் தேவையான செல்வத்தின் நிரந்தர வரவுக்குமான பாதை உங்கள் ஆழ்மனதின் சக்திகளையும் உங்கள் எண்ணத்தின் அல்லது மன பிம்பத்தின் படைப்பு சக்தியையும் நீங்கள் அடையாளம் கண்டு கொள்வதில் இருக்கிறது. செழிப்பான வாழ்க்கையை உங்கள் சொந்த மனதில் ஒப்புக்கொள்ளுங்கள். செழிப்பு குறித்த மனநிலைக்குள் நீங்கள் நுழையும் போது செழிப்பான வாழ்விற்கு தேவையான அனைத்து பொருட்களும் உங்கள் வாழ்வில் வந்து சேரும். தினந்தோறும் இது உங்கள் சுய பிரகடனமாக இருக்கட்டும். என் ஆழ் மனதில் உள்ள அளவற்ற சொத்துகளோடு நான் ஐக்கியமாகி உள்ளேன். செல்வந்தராக, மகிழ்ச்சியாக, வெற்றிகரமாக திகழ்வது என் உரிமை. பணம் தடையின்றி முடிவின்றி செழிப்பாக என்னை நோக்கி பாய்ந்து வருகிறது. நான் என் உண்மையான தகுதியை பற்றி என்றும் விழிப்புணர்வுடன் இருக்கிறேன். நான் என் திறமைகளை சுதந்திரமாக அரங்கேற்றுகிறேன். அதற்காக நான் பொருளாதார ரீதியாக ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளேன். இது மிகவும் அற்புதமாக இருக்கிறது.